உடல் பருமனை குறைக்கும் முட்டைகோஸ். அயோடின் உப்பு பற்றி அதிகம் பேசப்படுகிறது. அந்த உப்பு அதிகம் உள்ள இயற்கையாகவே அமைந்துள்ள காய்கறி முட்டைகோஸ். முட்டைகோஸ் உண்மையில் கீரை வகையைச் சேர்ந்தது. தெற்கு ஐரோப்பாவிலும் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலும் இங்கிலாந்திலும் வடமேற்கு பிரான்சிலும் தான் இந்த கீரை முதலில் தோன்றியது. மேற்கண்ட இடங்களில் பச்சை, சிவப்பு, நீலம் போன்ற நிறங்களிலும் விதவிதமான வடிவங்களிலும் முட்டைகோஸ் பயிராகிறது. முட்டைகோஸ் 3 முக்கிய காரணங்களுக்காக அதிகம் உண்ணப்படுகிறது. உயர்தரமான தாது உப்புக்கள், வைட்டமின்கள், சுண்ணாம்பு சத்து ஆகிய அமிலங்களுக்காக அதிகம் சாப்பிடுகின்றனர். உடலின் உள்ளுறுப்புகளை நன்கு சுத்தப்படுத்துவதில் முட்டைகோஸிற்கு முக்கிய இடம் உண்டு. இதில் உள்ள கந்தகச்சத்து, குளோரின், அயோடின் போன்றவை குடலில் உள்ள சளி, சவ்வு முதலியவற்றை வெளியேற்றி குடலை நன்கு தூய்மையாக்கி விடுகிறது. மேற்கண்ட நன்மையை பெற முட்டைகோஸை சமைக்காமல் அரிந்து பச்சையாகவோ ஜூஸாகவோ சாப்பிட வேண்டும். 2வது, ஜூஸில் உப்பு சேர்க்கக்கூடாது. 3வது, முட்டைகோஸை எந்த நேரத்தில் சாப்பிட்டாலும் இன்னொரு காய்கறியுடன் சேர்த்துத்தான் சாப்பிட வேண்டும். சமைக்கும்போது முட்டைகோஸுடன் கேரட், பீன்ஸ் போன்றவற்றையும் சேர்த்து சமைக்க வேண்டும். பயறு வகைகள் சேர்வதும் நலமே. சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடும் முட்டைகோஸில் மதிப்புமிக்க ஊட்டச்சத்து நிறைய நம் உடலுக்கு கிடைக்கிறது. சமைக்கப்பட்டதை விட பச்சையான கோஸ் விரைவாக செரிமானமாகும். பச்சையாக சாப்பிடும்போது அளவுடன் தான் சாப்பிட வேண்டும். காரணம், இது கசப்பாகவும் இருக்கும். ஜூஸின் அளவு அதிகமாகும் போது குரல்வளை சுரப்பியில் வீக்கம் ஏற்பட்டு விடுகிறது. மருந்து போல் அளவுடன் பயன்படுத்துவதால் தொற்று நோய், புண்கள், முகப்பருக்கள், கொப்பளங்கள், செரிமான கோளாறுகள் முதலியவை உடனே குணமாகின்றன. இவை எல்லாம் ஏற்படாமலும் முன்கூட்டியே தவிர்த்து விடுகின்றன. சமைக்காமல் இப்படி சாப்பிடுவதால் இன்னொரு மாபெரும் நன்மையும் உண்டு. உடல் எப்பொழுதும் இளமை தோற்றத்துடனும் ப்ளீச்சிங் செய்த முகம் போலவும் பொலிவுடனும் மலர்ச்சியுடனும் முகம் விளங்கும். இந்த நன்மையை பெற கேரட் சாறுடன் முட்டைகோஸ் சாற்றையும் உப்பு சேர்க்காமல் கலந்து அருந்துங்கள். நாள் முழுவதும் வெயிலில் அலைந்து வேலை பார்ப்பவர்களும் வரவேற்பறையில் அமர்ந்து பணிபுரியும் பெண்களும் அடிக்கடி ப்ளீச்சிங் போன்றவற்றை நாடுவதை இது குறைத்துவிடும். எவ்வளவு நேரம் அலைந்தாலும் வேலை பார்த்தாலும் முகத்தில் எண்ணெய் வழியாது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. திசு அணுக்களை புதுப்பித்து நன்கு ஆற்றலுடன் செயல்படவும் இந்த சாறு பயன்படுகிறது. 100 கிராம் முட்டைகோஸில் மாவுச்சத்து 4.6%, புரதம் 1.8%, சுண்ணாம்பு சத்து 39 மில்லிகிராமும், பாஸ்பரஸ் 45 மில்லிகிராமும், வைட்டமின் சி 124 மில்லிகிராமும், சிறிதளவு இரும்புச்சத்தும் வைட்டமின் ஏயும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் அதிக அளவில் உள்ளன. முட்டைகோஸ் சாப்பிடுவது கண் பார்வை தெளிவை கூர்மைப்படுத்தும். 100 கிராம் முட்டைகோஸில் வைட்டமின் ஏ மட்டும் 130 சர்வதேச அலகு உள்ளன. மலச்சிக்கல் உடனே குணமாக பச்சை முட்டைகோஸை அரிந்து கொள்ளுங்கள். அதனுடன் சிறிதளவு மிளகு சேர்த்து எலுமிச்சம்பழ பழ ரசத்தில் கலந்து அருந்தினால் போதும். மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டைகோஸ் பொரியல் தயாரித்து மதிய உணவுடன் சாப்பிட வேண்டும். வயிற்றுப்புண் குணமாக 75 கிராம் முட்டைகோஸ் ரசத்தை தினமும் 3 வேளை வீதம் சாப்பிட வேண்டும். இதில் உப்போ வேறு காய்கறிகளோ சேர்க்கக்கூடாது. 100 கிராம் முட்டைகோஸ் தரும் சக்தியின் கலோரி அளவு 27 தான். எனவே உடல் பருமன் குறைந்து ஒல்லியான தோற்றத்தில் அழகாக காட்சியளிக்க விரும்புகின்றவர்கள் உடலுக்கோ மனத்திற்கோ அதிகம் சிரமம் தராத முட்டைகோஸ் சாற்றையே அருந்தினால் போதும். வியக்கத்தக்க முறையில் உடல் பருமன் குறைந்து குணமாகி விடுவீர்கள். இதனால் சொறி சிரங்கு குணமாகும். வயதுக்கு முந்தியே முதுமை தோற்றம் அடைவது கட்டுப்படுத்தப்படுகிறது. முதுமையிலும் இளமை தோற்றத்துடன் திகழ உடல் வலுப்பெற முட்டைகோஸையும் தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். பார்வை கோளாறு, மூட்டு வீக்கம், பல் வியாதிகள், இரத்த சோகை, வெண்குஷ்டம், இரைப்பை எரிச்சல், மூலவியாதி, இருமல், வயிற்றுப்பொருமல் ஆகியவை குணமாகும். வைட்டமின் யூ என்னும் பொருள் இதில் இருக்கிறது. அதுவே வயிற்றுப்புண்களை முற்றிலும் குணமாக்கி விடுகிறது. இரத்தம் சுத்தம் பெறவும் தினமும் முட்டைகோஸை சமையல் செய்து உணவுடன் சாப்பிட்டு வர நன்மை கிடைக்கும். அனைத்து வயதினருக்கும் முட்டைகோஸ் மிக முக்கியமான உணவு, மருந்து என்பதை மறந்து விடாதீர்கள்.